Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard Volume 2. Last classல நம்ம அணிகளும் அணிக்கோவிலும் அந்த சாப்டரில் காரணி தேற்றத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த காரணி தேற்றத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம சம்ஸ் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ 6th கொஷினில் 7.3 6th கொஷின் காரணி தேற்றத்தை பயன்படுத்தி 1 1 x y z x square y square z square equal to x minus y y minus z z minus x என்ன நிறுவுக. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கோவையை டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய காரணிகளை நம்ம ஒவ்வொன்றா டிட்டர்மினன்ட் ஏவோட காரணியை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிப்போம். எம்மோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேங்கிற அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த கேங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய மாறிகளுக்கு வேல்யூ சூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் இசட் இருந்ததுன்னா எக்ஸ் ஒய்க்கு எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து கேயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு தேவையான ப்ரூஃபை ப்ரூவ் பண்ணுவோம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.24 இந்த கொஷின் நம்ம பார்த்தோம். இதுலேயும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா போன கொஷின் மாதிரியே தான் இதில் எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா xy + yz + zx இதையும் சேர்த்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். 1x² x³ 1y² y³ 1z² z³. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய காரணிகளை பார்க்குறோம். x minus y y minus z z minus x இதெல்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு காரணி x minus y ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அப்படி 0ன்னு எடுத்துக்கிறப்ப நம்ம x minus y ஈக்குவல் டு 0. ஸோ x minus y ஈக்குவல் டு 0ல் x is equal to y அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ டிட்டர்மினன்ட் a ஈக்குவல் டு 1y² y³ 1y² y³ 1z² z³ வேல்யூ கிடைக்குது. இதில் r1 r2வும் ஐடென்டிக்கலாக வருது. ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா x minus y ஆனது டிட்டர்மினன்ட் ஏன் காரணின்னு நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி y = z z = x என பிரதியிட டிட்டர்மினன்ட் மதிப்பு வந்து 0 ஆகும். ஸோ y minus z மற்றும் z minus x அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஏவோட காரணிகள் நம்ம சொல்லிடலாம். இதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ ஆஸ் யூஷுவல் அதே தான். எம்மோட வேல்யூ சூஸ் பண்ணி கேங்கிற இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி அதிலேருந்து கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் இந்த சம்மோட மெத்தடு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த கொஷினில் எடுத்துக்காட்டு 7.25 டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ q + r ஹோல் ஸ்கொயர் p ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r + p ஹோல் ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் r ஸ்கொயர் p + q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2pqr × p + q + r த ஹோல் க்யூப். ஸோ இதுலேயும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இதே எக்ஸசைஸில் செகண்ட் கொஷினில் 8 = 8abcன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சம் இந்த சம்மு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு q + r ஹோல் ஸ்கொயர் p ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r + p ஹோல் ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் p + q ஹோல் ஸ்கொயர். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா pqr. ஸோ அந்த pqrல ஃபஸ்ட்டு pயோட வேல்யூ சூஸ் பண்ணுறோம். p = 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ p = 0 அப்படின்னு டிட்டர்மினன்ட் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைனலாக 0ன்னு கிடைக்குது. ஸோ p - 0 அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஏவோட காரணி நம்ம சொல்கிறோம். ஸோ இதே போல்
q ஈக்குவல் டு 0 r ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ண டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு 0 ஆகும். q மற்றும் rங்கிறது டிட்டர்மினன்ட் ஏவோட காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது சொல்லி முடித்தவொடனே இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்மோட வேல்யூ சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு m ஈக்குவல் டு 0, m ஈக்குவல் டு 1, m ஈக்குவல் டு 2 இந்த 3 வேல்யூக்கு மட்டும் நமக்கு சொல்யூஷன் இருக்கும். பட் m ஈக்குவல் டு 3 வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஸோ 3 வந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த ஃபேக்டர்ஸை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுறோம். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் PQR என்பன டிட்டர்மினன்ட் ஏவோட காரணிகள் நம்ம சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா m ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ், அதாவது முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் படி, அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்புறம் ஃபேக்டர்ஸோட டிகிரி பார்த்திங்கன்னா 3 கிடைக்கும். 6 - 3 ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஸோ m ஈக்குவல் டு 3 நமக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் p + q + r ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு காரணி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், p + q ஈக்குவல் டு -r, p + r ஈக்குவல் டு -q, q + r ஈக்குவல் டு -p அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தடு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கக்கூடியது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் டிட்டர்மினன்ட் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு -p² -q² -r² கிடைக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து என்னவாக இருக்குன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. C1 C2 C3 மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. அதனால் இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0. 3 நிரல்களும் சர்வசமமாக இருக்கிறனால இந்த காரணியானது, அதாவது p + q + rங்கிற காரணி p + q + r² டிட்டர்மினன்ட் ஏவோட காரணின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுனா 3 நிரல் அல்லது 3 நிறை மூணுமே சர்வசமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த காரணியை ஸ்கொயராக நம்ம எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பார்த்துங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் படி, காரணிகளின் பெருக்கல் படி இதை எடுத்துக்கிட்டு முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் படி நமக்கு தெரியும். அந்த கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட்டில் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பவர். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6 கிடைக்கும். மைனஸ் காரணிகளின் பெருக்கல் படி பார்த்திங்கன்னா 5 கிடைக்கும். என்னென்ன அந்த 5 எப்படி 5 வருதுன்னா இந்த p + q + r² இதில் ஒரு ஸ்கொயர் இருக்கும். அண்டு PQR அப்படிங்கிறவங்க அதுவும் நம்ம இந்த மூணுமே வந்து காரணிகள்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதனோட பவர் 1, இதனோட பவர் 1, இதனோட பவர் 1. ஸோ டோட்டலாக 3 + 2 5 காரணிகளின் படி 3 + 2 5. ஸோ 6 - 5 = 1. ஸோ எம்மோட வேல்யூ 1. m = 1 அப்படின்னா நமக்கு தேவையான காரணி k × r + k × p + q + r. ஸோ இந்த கேயோட வேல்யூவை இந்த டிட்டர்மினன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். கேயோட வேல்யூ ஃபைன் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடச்சிரும். ஓகே, இது வரைக்கும் போன கிளாஸில் நம்ம பார்த்தது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸு. ஸோ அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸில் இந்த எக்ஸசைஸில் மீதி ரிமைண்டர்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் இருக்குது. ஸோ இந்த 3rd கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தீர்க்க x + a b c a x + b c a b x + c = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்க்க அப்படின்னா இந்த எக்ஸு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ
கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினண்ட் ஏ ஈக்குவல் எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளாக சூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம் அப்படின்னா டிட்டர்மினண்ட் ஏவோட வேல்யூ 0 கிடைக்குது. டிட்டர்மினண்ட் ஏயோட வேல்யூ 0 கிடைக்குது. ஸோ டிட்டர்மினண்ட் ஏவோட வேல்யூ 0 கிடைக்கிறதுனால இந்த எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது டிட்டர்மினண்ட் ஏயின் காரணின்னு சொல்லலாம். இந்த டிட்டர்மினண்ட் ஏவோட வேல்யூ 0 கிடைக்குது அப்படின்னா இதில் 3 நிறைகளும் சர்வசமமாக இருக்குது. 3 நிறைகளும் சர்வசமமாக கிடைக்குது. ஸோ அதனால் டிட்டர்மினண்ட் ஏவோட மதிப்பு 0. எக்ஸ் மைனஸ் 0 அப்படிங்கிறத காரணி, 3 நிறைகளும் சர்வசமம் அப்படிங்கிறனால எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது டிட்டர்மினண்ட் ஏவோட காரணி. எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஆனது டிட்டர்மினண்ட் ஏவோட காரணி. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்க்குறோம். எக்ஸோட வேல்யூ என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஏ, எக்ஸ் ப்ளஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் சி, எக்ஸுங்கிறது காமன், ஏபிசின்றது வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிட்டர்மினண்ட் ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எலமெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் ஏ. அதுக்கடுத்து இந்த எலமெண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு எடுத்துக்கிறோம். இந்த எலமெண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சின்னு இருக்கும் கொஷினில். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதில் கேன்சல் ஆகக்கூடியதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அதாவது இதில் மைனஸ் ஏ மைனஸ் சி கேன்சல் ஆயிரும், இதில் மைனஸ் பி கேன்சல் ஆயிரும், இதில் மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிரும். மைனஸ் பி இங்கே ப்ளஸ் பி, இங்கே மைனஸ் ஏ ப்ளஸ் சி, இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடியது மைனஸ் பி மைனஸ் சி, இதில் ரிமைண்டர் மைனஸ் ஏ மைனஸ் சி, இதில் மைனஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுறோம். இதில் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று, C1 gives C1 plus C2 plus C3 அந்த ரூல் கொடுக்கலாம். அல்லது R1 gives R1 plus R2 plus R3 அந்த ரூலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நம்ம C1 gives C1 plus C2 plus C3 இந்த ரூல் தான் நமக்கு சூட் ஆகும். அதாவது இந்த மைனஸ் பி மைனஸ் சி இதையும் இந்த எலமெண்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த C1 எழுதிக்கிறோம். அப்படி எழுதுகிறப்ப நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது இந்த 3ஐயும் ஆட் பண்ணி இந்த C1 ரைட் பண்ணுறோம், 0 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3ஐயும் ஆட் பண்ணி இந்த C1 ரைட் பண்ணுறோம், அதுவும் 0 கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கு அதாவது இந்த இடத்துல C1 give C1 plus C2 plus C3 அப்படிங்கிற ரூல் கொடுத்தா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு C1 ஃபுல்லாகவே 0ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் ஒரு ரோ அல்லது ஒரு காலம் ஃபுல்லாகவே 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0. இதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது டிட்டர்மினண்ட் ஏவோட காரணின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0 ஆகிடுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற காரணி டிட்டர்மினண்ட் ஏவோட காரணின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும். முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் படி மைனஸ் காரணிகளின் பெருக்கல் படி. முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளின் பெருக்கல் படி நமக்கு ஃபைன் பண்ண தெரியும். அதாவது அந்த டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட பவர் என்ன இருக்கோ அதனோட வேல்யூ. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 3ன்னு எடுத்துகிறோம்.
காரணிகளின் பெருக்கல் படி அதனோட பவர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருன்றது ஒரு ஃபேக்டர் நம்ம சொல்லிட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர்னு சொல்லிட்டோம். ஸோ 2 + 1 3. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 - 3 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எம்மோட வேல்யூ 0 அப்படின்னா நமக்கு தேவையான காரணி கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ கேங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம டிட்டர்மினன்ட் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் கேங்கிற கான்ஸ்டன்ட்டு எடுத்துக்கிறோம். இன்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். x² அப்படிங்கிற ஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஏயோட ஃபேக்டர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ x² எடுத்துக்கிறோம். சேம் டைம் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதுவும் டிட்டர்மினன்ட் ஏயோட ஃபேக்டர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு, அதாவது மாறிகளுக்கு நம்ம வேல்யூ சூஸ் பண்ணுறோம். இந்த மாறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு, ஏ, பி, சி, இந்த 4 மாறிகள் இருக்குது. இதனோட வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ x = 1. எக்ஸுக்கு 0 சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0 நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஸோ x = 1 சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் a = 1 அண்ட் b = 1, c = 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, x + a, that means 1 + 1 2. then b = 1, so 1. then c = 2 எடுத்துக்கிறோம். ஸோ a-ஓட வேல்யூ 1, x + b அப்படின்னா 1 + 1 2, c-ஓட வேல்யூ 2, then a-ஓட வேல்யூ 1, b-ஓட வேல்யூ 1, x + c அப்படின்னா 2 + 1 3 = k × 1 × 1 + 1 + 1 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் 5k கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதை R1 வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். R1ன்றது நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ரோ R1. ஸோ இது வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 2 இருக்குது. 2 × இந்த ரோ, இந்த காலம், இந்த ரோ இதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அட் த சேம் டைம் அடுத்த எலிமெண்ட்டு மைனஸ் என்ன எடுத்துக்கணும், -1. இந்த காலம், இந்த ரோ டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 × 1 = 3, 1 = 2 is 2 அந்த எலிமெண்ட்ஸ் இது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2 × 1 - 2 = 5k. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 8 கிடைக்கும். இங்கே -1, இங்கே 1 - 2 அப்படின்னா -1, 2 × -1 -2 கிடைக்கும். ஓகே, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 - 1 -2, that is 5 = 5k. ஸோ k-ஓட வேல்யூ 1. k-ஓட வேல்யூ 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதிலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இது ஈக்குவல் டு இது, அதாவது இந்த டிட்டர்மினன்ட் = x² × x + a + b + c அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து இந்த x² × x + a + b + c = 0 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் x² = 0 அண்ட் தென் x + a + b + c = 0 இதை எடுத்துக்கலாம். ஸோ x=xோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x = 0, 0 அண்ட் தென் x = -a - b - c நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ஏபிசியை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 0, 0 தென் -a - b -c. ஸோ இதுதான் நம்ம இந்த கொஷினுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ சேம் மெத்தடு தான், ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண மெத்தடு தான். பட் எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம்,
இதுக்கு எப்படி எக்ஸோட வேல்யூ சூஸ் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ என்னென்ன நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம்முக்கு ஈஸியாக நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எதுவுமே இல்லை, நம்ம x = 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் x = -a -b -c அந்த ஃபேக்டர் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஃபேக்டர்ஸாக இருக்குது, டிட்டர்மினன்ட் ஏக்கு ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். எம்மோட வேல்யூ கே தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதிலேருந்து நம்ம ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மல்டிபிள் எழுதிக்கிறோம் வித் கேயோட. அண்ட் தென் வி ஃபைண்டு கேயோட வேல்யூ k = 1 substitute in first equation. So we get determinant x plus a b c, a x plus b c, a b x plus c is equal to x square into x plus a plus b plus c. And then we get x is equal to 0, 0 and x is equal to -a -b -c. Then next question, fifth one, தீர்க்க 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x is equal to 0. ஸோ இது சேம் கொஸ்டின் தான், தேர்ட் கொஸ்டின் போலவே. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். தென் ஃபஸ்ட் ஒன் x is equal to, choose the value for x is equal to 0. We get determinant a equal to 0. Determinant a ஓட வேல்யூ 0 நமக்கு கிடைக்குது. சிம்பிள் மெத்தட் x equal to 0 given ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ we get determinant a equal to 0. Reason for R1 identical, R2 identical, R3, R1 R2 R3 identical, சர்வ சமம், 3 rows are identical. So determinant a value 0. Then x minus 0 whole square ஆனது determinant a ஓட காரணி. ஏன்னா x is equal to 0 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So we take x minus 0 whole square. ஏன் அப்படின்னா 3 rows are identical இருக்கிறதுனால we take x minus 0 whole square. So x square ஆனது determinant a ஓட காரணி. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு x is equal to -12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். x is equal to -12 சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வராது. ஸோ இதுவும் ஃபிக்ஸடு வேல்யூ. போன கொஷினுக்கு எப்படி எக்ஸ் ஸ்கொயரும் x is equal to -a -b -c இந்த ரெண்டு ஃபேக்டரும் ஃபிக்ஸடும், அதே மாதிரி இதுலேயும் x is equal to 0, x is equal to -12 ஃபிக்ஸடு. இந்த ரெண்டும் தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ x is equal to -12ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டிட்டர்மினன்ட் ஏல. I mean x minus a. First one டிட்டர்மினன்ட் ஏல 4 minus x கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 4 minus of -12 அப்படின்னா நமக்கு 4 + 12 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது x + a இந்த எலமெண்ட்டு அப்படின்னா x + -12 I mean 4 plus of -12. ஸோ 4 -12. ஸோ சேம் ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டு 16 கிடைக்கும், செகண்ட் எலமெண்ட்டு -8 கிடைக்கும், தேர்ட் எலமெண்ட்டு -8. ஸோ அண்ட் தென் 4 -12 -8, இங்கே 16, இங்கே -8, இங்கே -8, இங்கே -8, இங்கே 16 கிடைக்கும். அண்ட் தென் இதில் நம்ம பார்க்குறோம், இதில் C1 gives C1 + C2 + C3 கொடுக்கலாம், அல்லது R1 gives R1 + R2 + R3.
இந்த 2 ரூலில் எது வேணாலும் நமக்கு கொடுத்தாலும் எந்த ரூல் கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ C1 இது C1 எலமெண்ட்டு, இது C2 எலமெண்ட்டு, இது C3 எலமெண்ட். இதை 3 ஆட் பண்ணால் இந்த 0 கிடைக்கும். அதே மாதிரி இதுலேயும் C1 எலமெண்ட்டு, C2 எலமெண்ட்டு, C3 எலமெண்ட். அதாவது ரோவை பார்க்குறப்ப இது R2, பட்டு இது C1ல் ஒரு எலமெண்ட்டு, இது செகண்ட் எலமெண்ட்டு, இது தேர்ட் எலமெண்ட்டு. ஸோ அப்படி நம்ம ஒவ்வொரு காலம் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இது காலம் வைஸு, அதாவது C1 C1 + C2 + C3 இப்படி இருக்குது. இதில் நம்ம ஆட் பண்ணுறப்ப C1ல் ஒரு எலமெண்ட்டு, C2ல் ஒரு எலமெண்ட்டு, C3ல் ஒரு எலமெண்ட்டு. ஸோ அது அப்படி தான் நம்ம ரூல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த ரூல் கொடுக்குறப்ப இப்படி நம்ம ஆட் பண்ணி C1ல் எழுதிக்கிறோம். அதேமாதிரி இதை ஆட் பண்ணி இங்கே C1லேயே எழுதிக்கிறோம். இதையும் ஆட் பண்ணி C1லேயே எழுதிக்கிறோம். ஸோ இது 3க்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா 0 நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு டிட்டர்மெண்ட்டில் ரோ அல்லது காலம் இதில் 3 எலமெண்ட்டும் 0 வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ, இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0. ஸோ x + 12 அப்படிங்கிறது டிட்டர்மெண்ட்டியோட ஃபேக்டர். ஸோ 2 ஸ்டெப் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது m வேல்யூ சூஸ் பண்ணுறோம். டயகனல் எலமெண்ட்டோட பவர் டிகிரி, அதாவது டிகிரின்னு நம்ம சொல்லலாம், படிங்கிறது டிகிரின்னு சொல்லலாம். டயகனல் எலமெண்ட்ஸோட பவர். நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ 3 - 3 = 0. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் m = 0 அப்படின்னா தேவையான ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும், கேங்கிற கான்ஸ்டன்ட்டு. தென் கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம டிட்டர்மெண்ட் ஏக்கு ப்ரூவ் பண்ணோம். x² 1, x + 12 அப்படிங்கிற 2 ஃபேக்டர் சூஸ் பண்ணோம். ஸோ k × x² × x + 12 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தென் எக்ஸுங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு வேல்யூ சூஸ் பண்ணுறோம். x = 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 3 5 5 5 3 5 5 5 3ன்னு கிடைக்குது. ஐ மீன் 4 - x அப்படின்னா 4 - 1 3. அடுத்து 4 + x அப்படின்னா 4 + 1 = 5. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியோ அல்லது மைனஸ் பண்ணியோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, இதில் டிட்டர்மெண்ட்டு அதாவது R1 வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் 3 எடுத்துக்கிறோம். இதையும் டெலீட் பண்ணிடுறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் 5 we take sign, அதாவது மைனஸ். ஃபஸ்ட் எலமெண்ட்டு ப்ளஸ்ஸு, ஃபஸ்ட் எலமெண்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ 3 × -16 கிடைக்கும். இங்கே -5 × -10 கிடைக்கும். இங்கே 5 × 10, அதாவது இந்த எலமெண்ட்டு எடுக்கிறப்ப -5 கிடைக்கும். இதையும் டெலீட் பண்ணிட்டா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 15 - 25 கிடைக்குது. அடுத்தது லாஸ்ட் எலமெண்ட் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதையும் டெலீட் பண்ணிட்டா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் 25, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 3 × -16 -5 × -10 5 × 10 = 13k கிடைக்குது. அண்ட் தென் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். -48 இது 50, இது +50 = 13k. இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 52 கிடைக்குது. அதாவது 100லேருந்து 48 மைனஸ் பண்ணுறோம். 52 = 13k. ஸோ கேயோட வேல்யூ 4 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிவைட் பண்ணிக்கிறோம். 52-ஐ 13ஆல் டிவைட் பண்ணால் 4. ஸோ இந்த 4 எடுத்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். தென் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். கிவன் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் இது ஈக்குவல் டு 0. இந்த டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0. ஸோ இந்த டிட்டர்மெண்ட்டும் இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறனால நம்ம இந்த வேல்யூவை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ 4x² × x + 12 = 0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 4x² = 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இதை 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதை
0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ x square equal to 0, x is equal to twice the values and x is equal to minus 12. So x is equal to 0, 0 minus 12. So that is the answer. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரியே தான். 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x equal to 0. இதில் நம்ம என்னென்ன ஃபேக்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் x is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. R1 R2 R3 ஐடென்டிக்கலாக இருக்குது, அதனால் 0ன்னு கிடைக்குது. x minus 0 whole square is a factor and x square is a factor of determinant A, and then x is equal to minus 12 substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு determinant value 0 கிடைக்குது. ஸோ x plus 12 is a factor. ஸோ சேம் மெத்தட் m equal to 0, m equal to 0னா கேங்கிற கான்ஸ்டன்ட் மட்டும் வரும். m equal to 1ன்னா நமக்கு தெரியும், m equal to 2னா தெரியும். m equal to 1 அப்படின்னா k into a plus b plus c or k equal to p plus q plus r or k equal to x plus y plus z, and then m equal to 2 k into a square plus b square plus c square plus l into ab plus bc plus ca. So that is the equation. ஸோ இங்கே நம்ம k மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். k into x square into x plus 12, இதிலேருந்து கேயோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அந்த k வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வருதோ அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.26 முக்கோணம் ஏபிசியில் 1 1 1 1 plus sin A 1 plus sin B 1 plus sin C, sin A into 1 plus sin A, sin B into 1 plus sin B, sin C into 1 plus sin C. ஸோ எனில் முக்கோணம் ஏபிசி ஆனது ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துருக்கூடிய வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துங்க. ஸோ இதில் ஏக்கு பதிலாக நம்ம பி சூஸ் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக பி அப்படிங்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C1ம் C2 ஐடென்டிக்கலாக கிடைக்குது. ஏக்கு பதிலாக பி சூஸ் பண்ணுறப்ப C1ம் C2 ஐடென்டிக்கல். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே போல் at the same time b equal to c and c is equal to a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 0 கிடைக்கும். ஸோ a equal to b, b equal to c, c is equal to a அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே எல்லா பொசிஷன்லேயும் எல்லா ஸ்டேஜ்லேயும் ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது. a equal to b அல்லது b equal to c அல்லது c is equal to a அப்படிங்கிற 2 ஆங்கிள்ஸ் நமக்கு ஈக்குவலாக கிடைக்குது. ஸோ ஏபிசி அப்படிங்கிறது நம்ம ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதில் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் a equal to b அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 நமக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி சேம் வே b equal to c, c is equal to a சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு நமக்கு 0ன்னு கிடைக்கும். as usual a equal to b, b equal to c, c is equal to a நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நான் இது வந்து ஒரு இருசம பக்க முக்கோணம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இது எக்ஸாம்பிள் கொஷின். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 4/4 வரிசையுடைய அணியின் அணிக்கோவை மதிப்பு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட் கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சிங்க. அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம்.
இது வந்து 4x4 மேட்ரிக்ஸு. இந்த 4x4 மேட்ரிக்ஸ்னால் 4 காலம்ஸ் 4 rows. ஸோ இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸு டிட்டர்மினன்ட்னு எடுத்துக்கிட்டு இது R1 வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்ம 3x3 மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஸோ அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை R1 வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 1 எடுத்துக்கிட்டு அந்த காலம் அந்த ரோ அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வரக்கூடிய அந்த 3x3 மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு 2, அதாவது -2 நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த காலம் இந்த ரோ இதை டெலீட் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 3 rows 3 columns நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது +3 சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் அதாவது 3ங்கிற எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடியதை நம்ம ரைட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு 5 எலமெண்ட் இருக்குது. இது சைன் வந்து நம்ம மைனஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ -5 இதையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸும் இங்கே எழுதிக்கிறோம். ஓகே, இது ஒரு ஸ்டெப், இது முடிஞ்சுது. தென் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 1 வெளியிலே எடுத்துக்கிறோம். வெளியில் எடுத்துக்கிட்டு இந்த 3x3க்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் 4 எடுத்துக்கிட்டு இதையும் டெலீட் பண்ணிட்டோம்னா 2 × 1 2 -3 × 3 9. தென் நெக்ஸ்ட்டு இதிலே வந்து 7 இருக்குது, -7 இருக்குது. -7 × 0 -3. இதையும் டெலிட்டோம்னா 0 -3 கிடைக்குது. +1 × இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 0 -1. ஸோ அதே மாதிரி சேம் டைம் -2 எடுத்துக்கிட்டு -2க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துகிட்டு இதையும் டெலீட் பண்ணுறோம். இந்த 2 எலிமெண்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஸோ இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். இந்த வேல்யூவை இந்த வெளியில் இருக்கக்கூடிய வேல்யூவை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 2வை இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 3யை ஃபைனலாக இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். -5 இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொஷினை, அதாவது இந்த 4x4 வரிசையுடைய அணியின் அணிக்கோவை மதிப்பு 11 B2 பாய்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இது கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத தேவையில்லை. இந்த எக்ஸாம்பிள் 7.26 இந்த கொஷின் வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். 7.26 இந்த கொஷின் வரைக்கும் எழுதுனா போதும். இந்த கொஷினை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ.